இங்கே நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப டிப்ரெஷனில் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன ஆனாலும் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் அந்த உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நேரத்தில் இவள் ஹஸ்பண்ட் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஏன் உன் ஃபோன் எங்கேஜாக இருக்குது, கூப்பிட்டு திருப்பி கூப்பிட மாட்டியான்னு கேட்குறா. உங்கள் ஃபோன் தான் எங்கேஜாக இருக்குது, நான் ஏதாவது கேட்டேனான்னு இந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகேவா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணுக்கிட்ட அடிக்கடி ஃபோன் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அது எதையுமே காதில் வாங்காமல் அவன் பாட்டுக்குள்ளே போயிடுறான். திடீர்னு மழை வரும்போது வந்து ஒரு கொடையில் கூட்டிகிட்டு போகிறான். உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஃப்ரெஷ் அப் ஆகிடுறாங்க. அவன் இன்றைக்கி எனக்கு பயங்கரமாக பசிக்குது, நைட்டுக்கு இது வேணும் அது வேணும்னு சமையலுக்கு பெரிய லிஸ்ட் கொடுக்குறா. இந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த க்யூட்டாக இருக்க நீ நம்ம இன்றைக்கி ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நெருங்குறா. திடீர்னு சரி போய் எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வான்னு அவன் சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. உடனடியாக இவளும் கிச்சனுக்குள்ளே போயிடுறா. இவ பாட்டுக்கு சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறேன்னு கேட்குறா. நான் எதுக்காக இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறேன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தான் நீங்கள் என்ன க்ளோஸாக வாட்ச் பண்ணுறீங்க. இந்த கல்யாணத்தில்னா நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கேன். எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு அவள் பாட்டுக்கு வீட்டில் இருக்க மற்ற வேலையை பார்க்குறா. சரிவா நம்ம கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவளை வந்து கம்பல் பண்ணி இழுக்கிறான். இப்போ கூட உன்னுடைய தேவைக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாடிக்கு துணி காய போடுறா. இப்போ போய் இவன் திருப்பி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது கல்யாணம் ஆன புதுசில் நீ என் கூட எவ்வளோ ஆசையாக ஃபோன் எல்லாம் பேசுவா, இப்பெல்லாம் என் கூட பேசுறது கூட உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் நீ கெட்ட வார்த்தையில் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அந்த நேரத்தில் அவன் வந்துட்டு ஆஃபீஸ் குரூப்பில் அப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு அப்படின்னு அவன் கேட்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இன்டிமேட்டாக இருக்கணும் க்ளோஸாக இருக்கணும்னு ஆசை, உனக்கு ஓகேவான்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு நீ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை, கல்யாணமாக 8 வருஷம் ஆச்சு, 6 வயசில் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன்னு அவகிட்ட கேட்குறா. சண்டையில் நடந்ததுக்கப்புறம் அவள் அன்றாட வேலையை பார்க்க போயிட்டா. ஆனால் இவனுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. நேரடியாக வந்து இப்போ நான் அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு நினைக்கிறியா, இப்போவே வா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் இவகிட்ட இதே விஷயத்தை தான் நீ நேற்று வாட்ஸ்அப்பில் உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்க, அது மட்டும் எப்படி உனக்கு கேஷுவலாக இருக்குது, நீ மட்டும் ஸ்ட்ரேஞ்சர் கூட இருக்கலாம் நான் ஸ்ட்ரேஞ்சர் கூட இருக்கணும்னு சொன்னால் உனக்கு ஈகோ ஹர்ட் ஆகுதுல்ல, அப்போ எனக்கு இருக்கிறதுல ஈகோவா இல்லையான்னு கேட்குறான். அது ஏதோ விளையாட்டை நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருப்பேன்னு சொல்லும்போது நீங்கள் அனுப்புனா விளையாட்டு, நாங்கள் அனுப்புனா எங்களை பற்றி தப்பாக பேசுவீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மனசு நொந்து போய் பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு எப்படி செக்ஷுவல் டிசைர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நார்மல்னு சொல்கிறியோ அதே மாதிரி எனக்கு இருக்கிற செக்ஷுவல் டிசைர்ஸும் நார்மல் தான், இதுதான் எனக்கான ஃப்ரெண்டை வந்து நீ கொடுக்க முடியலைன்னா நீ எல்லாம் என்ன ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவளும் பயங்கரமாக பேசிடுறா. இவ்வளோ நாள் மனசில் வச்சதெல்லாம் அவள் பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நமக்கே ஒரு அளவுக்கு பரவாயில்லையே பேசுகிறாளே அப்படின்லாம் தோணும். பேசி முடிச்சுட்டு நேராக கிச்சனுக்கு வந்து அவளுடைய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நடக்கவே இல்லை. இன்னும் அந்த ஹீரோயின் மலையில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஒரே கொடையிலெல்லாம் அவன் கூட்டிகிட்டு போகல, தனித்தனி கொடையை எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு என்னதான் மனசுக்குள்ளே நினச்சாலும் அதை பேச முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கா. இந்த மாதிரி தான் நிறைய பொண்ணுங்களும் ஒரு சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு நினச்சி மனசுக்குள்ளாரையே போட்டு அழுத்திக்கிட்டு இருக்காங்க.